மே மாதம் 4ஆம் தேதி இது ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திமுகக்கும் இல்லை அதிமுகக்கும் இல்லை. திரு விஜய் தான் அது கிட்ட நெருங்குறாரு. 108 பதட்டம் அடைந்தது உதயநிதி சபரீசன்லாம் உண்மைதான். திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படின்ற ஒரு ஸ்கீம் உருவானது. ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட சொல்லி அவங்களையும் அந்த ஸ்கீமை ஏற்றுக்க வைக்கும்போது தான் கூட்டணி கட்சி தலைவர்களில் பலர் இது சரியில்லை, எடப்பாடியை முதலமைச்சராக்க முடியாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எல்லாம் விலகி ஓடிட்டாங்க. பிளான் பி திருமாவளவனை முதலமைச்சராக்கனா நீங்களாம் வாங்க போனவங்கெல்லாம் திரும்பி. ஆக மொத்தம் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஸ்டாலினே இதை பண்ணாரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். விஜய் அட் எனி காஸ்ட் சீஃப் மினிஸ்டரா வரக்கூடாது, நான் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி துர்கா ஸ்டாலின் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக கட்சி நிலைமையை பார்த்தீங்களா? 75 வருஷ பவள விழா பாப்பா துர்கா ஸ்டாலின் கிச்சன் கேபினெட் ஒன் ஆஃப் த பவர் சென்டர் சேகர் பாபுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஃபோன் பண்ணி எப்படியாவது எடப்பாடி நீங்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாருங்கன்னு சொல்ல உடனே செயலில் இறங்கி ஸ்டாலினுக்கு கீழே இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. திமுக அதிமுக 2 பேரை சேர்ந்தாலும் 118 இல்லை. அப்ப அந்த மேஜிக் ஃபிகர் வர்றதுக்கு கூட்டணி கட்சிகள் தேவையா இருக்குது. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி. அதுக்கு தான் இவங்க பேச போய் தான் இது பிரச்சனை ரசாபாசமாயிடுது. இவங்க 2 பேர் சேர்ந்தாலே 118 வராம இருந்தா காதும் வச்ச மாதிரி பண்ணி முடிச்சிருப்பாங்க. கவர்னர் ரெடியா இருந்தாரு. மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கு ஒரு மோசமான சதி நடத்தப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் விளக்கமா விவரமா சங்கர் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பிரஸ் கொடுத்துருப்பாரு, பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அது எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறத தாங்க முடியாமல் அவங்க அம்மா காலில் விழுந்து அழுதாங்க, ஏதாவது பண்ண சொல்லி கேட்டாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொன்னார் அவர். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு பின்னாடி அதாவது உங்களுக்கு சவுக்கு சங்கர் கொடுத்த 2 பேட்டியில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து கொலை மிரட்டல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. அதுவும் முக்கியம் தான் சார். உதயநிதி அழுதுதான் முக்கியமா? என்னங்க சொல்றீங்க? இல்லை, அதுவும் 2மே முக்கியமான விஷயங்கள். பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கு. ஆனா எனக்கு அதுல சில நெருடல்கள் இருக்கு, சில கேள்விகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சின்னதா முடிச்சிருவோம். அதாவது இன்னைக்கு முன்னாள் மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் இன்னைக்கு டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் ஊழல் தடுப்பு தலைமையகத்துக்கு அதிகாரியா போட்டிருக்காங்க. அது தப்புன்றது நிறைய பேர் சொல்றாங்க. சங்கர் அவர் அந்த மாதிரி முக்கியமான பதவி போடக்கூடாது, டம்மியில் போடணும், இல்லைன்னா அவருக்கு எந்த வேலையும் கொடுக்காம காத்திருப்போர் பட்டியலில் வைக்கணுன்றது அவருடைய நிலைப்பாடு. ஒரு அரசாங்கம் சங்கர் நிலைப்பாட்டில் செயல்பட முடியாது. சங்கருக்கும் அருணுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ பஞ்சாயத்து வாக்கா தகராறு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அரசாங்கம் செய்ய முடியும். அரசாங்கம் கண்ணை மூடி பாரபட்சமின்றி அந்த அதிகாரி மேல தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க, நிரூபணம் ஆகணும். சும்மா சங்கர் சொன்னாரு குமார் சொன்னாரெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் மத்திய அரசு ஒதுக்குது மாநிலங்களுக்கு. இப்போ அந்த எண்ணிக்கையில தான் மேனேஜ் பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேஷனை, போலீஸை. அதனால அரசாங்கத்துக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இதை இந்த ஆளை இங்க போடு, அந்த ஆளை அங்க போடுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அதிகாரியினுடைய சூட்டபிலிட்டி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் முதலமைச்சர் தான் அதெல்லாம் செய்யணும். ஆட்சிக்கு தலைவர் முதலமைச்சர் தானே, அதனால அவர் செஞ்சிருக்கிறாரு. இவர் அதை எதிர்த்து நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் கொடுத்தாரு. கடைசியா கொடுத்தது என்னன்னா, அந்த அருண் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் பாம்பேல இருந்து ஒரு கூலிப்படைய என்கேஜ் பண்ணியிருக்காரு, என்னை கொல்றதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இவருக்கு தகவல் கொடுத்தாங்களாம். அங்கதான் எனக்கு நெருடல் ஆகுது. அதாவது ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் மத்திய அரசின் கீழே இருக்கிற உளவு பிரிவு, அது இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் கிடைச்சா அதை கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் போலீஸுக்கும் சொல்லி அலர்ட் பண்ணுவாங்களா, அவங்கள எச்சரிக்கை பண்ணுவாங்களா, இல்லை பாதிக்கப்பட சொல்கிற அந்த விக்டிம்கிட்டே ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு ஆளுங்க வராங்க பாதுகாத்துங்கன்னு சொல்லுவாங்களா? அது எனக்கு நம்புற மாதிரி இல்லை. இவர் போய் இவருக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிச்சா, இவர் போய் போலீஸ் கமிஷனரை பார்த்து சொல்கிறாராம்,
போலீஸ் கமிஷனர் சரி நான் பார்த்துக்கிறேன்றாராம். இப்படி இல்லைங்க வரணும். போலீஸ் கமிஷனருக்கு அது வந்து போலீஸ் தானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நீங்கள் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சொல்லி இது என்னவோ எனக்கு அது ஐ டோன்ட் திங்க் அதனுடைய ஆத்தென்டிசிட்டி எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. சரி அந்த பேட்டியை விடுங்க. அடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் யாரும் பேச மாட்டேன்றாங்க. அனைவரும் அறிந்தது, ஆனால் ஒருவரும் மூச்சு விட மாட்டேன்றாங்க. என்னன்னா மே மாதம் 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு கிளியராக வந்துட பிறகு அது ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திமுகக்கும் இல்லை அதிமுகக்கும் இல்லை. திரு விஜய் தான் அது கிட்ட நெருங்குறாரு 108. அதுதான் அவருக்கு தான் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும்போது பதட்டம் அடைந்தது உதயநிதி சபரீசன்லாம் உண்மைதான். அது இயற்கை தானங்க, நத்திங் பட் நேச்சுரல். அதனால வந்து பதட்டம் அடைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக எக்கச்சக்கமா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க இல்லையா, நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது யாரை வந்து அமித்ஷாவின் அடிமை, தமிழ்நாட்டை வந்து கெடுத்து கீரை வழியாக்கிட்டாரு, தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு, அடிமை அதிமுகவின் தலைவர் இவருன்னு சொல்லி எடப்பாடிய 5 வருஷமா திட்டிட்டு இருந்தாங்களோ அவரை முதல்வர் ஆக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து உருவானது. அந்த ஸ்கீம் வந்து ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட சொல்லி அவங்களையும் அந்த ஸ்கீமை ஏற்றுக்க வைக்கும்போது தான் கூட்டணி கட்சி தலைவர்களில் பலர் ஐயே இது சரியில்லை, நம்ம கொள்கைக்கு உடன்பாடானதெல்லாம் எடப்பாடியை முதலமைச்சராக்க முடியாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மக்கள் தீர்ப்பை நம்ம மாற்ற முயற்சி பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் விலகி ஓடிட்டாங்க. அப்புறம்தான் பிளான் பி திருமாவளவனை முதலமைச்சராக்கனா நீங்களாம் வாங்க போனவங்கெல்லாம் திரும்பி ஆக மொத்தம் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஸ்டாலினே இதை பண்ணாரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு அடிப்படை காரணம் தூண்டுதலாக இருந்தது வந்து உதயநிதி தான் போய் டிவியெல்லாம் அடித்து உடைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் அழுது புரண்டு இந்த குழந்தைங்க வந்து எனக்கு அந்த மிட்டாய் வாங்கிட்டாங்க, நான் இந்த பொம்மை வாங்கி தரேன் அடம் பிடிக்கும். அது மாதிரி விஜய் அட் எனி காஸ்ட் சீஃப் மினிஸ்டரா வரக்கூடாது, நான் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி துர்கா ஸ்டாலின் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக கட்சி நிலைமையை பார்த்தீங்களா, 75 வருஷ பவள விழா பாப்பா துர்கா ஸ்டாலின் கிச்சன் கேபினெட் ஒன் ஆஃப் த பவர் சென்டர். அந்த அம்மா வந்து சேகர் பாபுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஃபோன் பண்ணி எப்படியாவது வந்து எடப்பாடி நீங்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாருங்கன்னு சொல்ல உடனே செயலில் இறங்கி, இது எல்லாமே தெரிஞ்ச கதை தான், ஆனா இவ்வளவு டீட்டெயிலா தெரியாது, புரியுதுங்களா? ஸ்டாலினோட நின்னு போச்சு. ஆனா ஸ்டாலினுக்கு கீழே இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமா தான் ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது இப்போ சவுக்கு சங்கர் சொன்னதுல இருந்து வெளியே வருது. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாஷ்யம் பில்டர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வீட்டுல, அவர் வீட்டுல ஓனர் வீட்டுல சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடியும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப சபரீசன் போன்ல ஸ்டாலின் வந்து எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு, நீங்க ஆட்சி அமைங்க, நாங்க உங்களுக்கு உதவி சொல்றோம், நாங்க வெளியே இருக்கிறோம், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும், பட்டு நீங்க வந்த பிறகு எங்களுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது, அதனால நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக செய்திகள்லாம் இதெல்லாம் வருது. நீங்க கேட்கலாம், இதை என்ன சங்கர் பார்த்தாரா, நேரடியா பார்த்தா மாதிரி சொல்றாரு. உதயநிதி அந்த அந்த டிவியை உடைச்சது, அவங்க அம்மா கிட்ட அழுதுதெல்லாம் இவர் பார்த்தாரான்னா யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சம்பந்தம். ஆனா யாரோ யார்கிட்ட எல்லாம் சொல்லி இருப்பாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இபிஎஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு போய் அவங்க எம்எல்ஏக்களெல்லாம் சந்திச்சார்ல, 47 எம்எல்ஏக்களை. அப்போ அவர் சொன்னதாக எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க. சிவி சண்முகம் அந்த மரத்தடியில் எம்ஆர்சி நகர்ல 4 நாளா சொல்லிட்டே இருந்தாரு. அதாவது வந்து அமித்ஷா கிட்ட பேசியாச்சு, திமுக நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நான் தான் முதலமைச்சர், நம்ம ஆட்சி அமைக்கிறோம், நீங்கெல்லாம் மந்திரி ஆக போறீங்க, நம்ம ஆட்சி தான் வருது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க 47 எம்எல்ஏ இருக்கிற ஆள் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? ஓகே,
118 எங்கேருந்து வரும், மிச்சம் எங்கேருந்து வரும்? திமுக ஆதரிக்குதுன்றாரு. அது ஒரு சென்சிபிளாக இருக்குது. ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்தாலும் 118 இல்லை. அப்போ அந்த மேஜிக் ஃபிகர் வர்றதுக்கு கூட்டணி கட்சிகள் தேவையாக இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. அதுக்கு தான் இவங்க பேச போய் தான் இது பிரச்சனை ரசாபாசம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேர் சேர்ந்தாலே 118 வராம இருந்தா காதும் வச்சா மாதிரி பண்ணி முடிச்சிருப்பாங்க. கவர்னர் ரெடியா இருந்தாரு. கவர்னர் சொன்னார்ல 2வது நாள் என்ன சொன்னாரு, நாளைக்கு வந்து அதிமுக திமுக 2 பேரும் வந்து 118 பேர் காட்டினாங்கன்னா நான் அவங்கள கூப்பிடுவாங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சொன்னாரு. எப்படி கூப்பிடுவாரு? ஒரு அங்க அசம்பிளியில யாரை கூப்பிடணுன்றதுக்கு தேர் ஆர் சர்டன் பிரின்சிபிள்ஸ், பிரசிடென்ட்ஸ் இருக்கு. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். இல்லைன்னு சொன்னா ப்ரீபோல் அலையன்ஸ் இருக்கு பாருங்க, தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வச்சு, அது ஒருவேளை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 108னா டிஎம்கே அலையன்ஸ் கிட்ட 110 112 அல்லது அதிமுக அலையன்ஸ் கிட்ட 120 இருந்தா கூப்பிடலாம். ஆனா எதுவுமே யாருக்கிட்டையும் இல்லை. அப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகேவை தானே கூப்பிடணும் நீங்க. அப்போ ஆளுநரே இதை சொன்னதெல்லாம் அமித்ஷா இதுல இன்வால்வ்டு. 5 நாள் இழுத்தாங்க பாருங்க. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, உடனே திருமாவளவன் சொல்லி பிளான் பி, திருமாவளவன் கொஞ்சம் மயங்கி தயங்கி இதெல்லாம் இழுத்தாரு. ஸோ அது சங்கர் சொல்றதுல பல உண்மைகள் இருக்கிறது. அவ்வளவு உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பில்டர் வீட்டில் மீட் பண்ணது எனக்கு இன்னொரு தகவல் கிடைச்சது. உதயநிதியும் பழனிசாமி மகன் நித்தினோ அவங்க 2 பேரும் கூட 4ஆம் தேதி ஈவினிங்கே சந்திச்சு பேசினாங்க. இந்த மீட்டிங் ஒரு பக்கம் நடந்திருக்கலாம், இவங்க 2 பேர் தனியா பேச. ஆக மொத்தம் மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கு ஒரு மோசமான சதி நடத்தப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் விளக்கமா விவரமா சங்கர் சொல்லியிருக்காரு. நானே பல நேர்காணல் இதெல்லாம் பேசியிருக்கேன். அதனால முதல் பேட்டியில எனக்கு சில நெருடல் உண்டு, 2வது பேட்டியில வந்து ஆனா இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு இப்போ அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஓகே சார், இன்றையோட இறுதி கேள்வி சார். சார் இப்போ சமீபமாக பல்வேறு நபர்கள் அரசு செய்யப்பட்டார்கள். திருச்சி சூர்யா, அப்புறமேட்டு இன்னொரு மாரிதாஸ், அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் முக்தார் மட்டும் அவரே அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் தேடும் குற்றவாளிகள்ல பல பேரை உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் சில பேர் அரெஸ்ட் ஆவாங்க, சில பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க, வெளிநாடுக்கு ஓடிடுவாங்க. இப்போ இன்னும் ஆனானப்பட்ட இடி, மத்திய அரசின் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அது வந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் சத்தீஷில் ரித்தீஷ், குறிஞ்சியில் உதயநிதியுடைய காதும் கண்ணுமாக இருந்த ரித்தீஷ் அரெஸ்ட் பண்ண முடியலையே. எப்படி அந்த ஆள் வந்து இவங்க வரும்போது விஷயம் தெரிஞ்சு இவர் லண்டனுக்கு ஓடிட்டாரு? இல்லை சார், இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கருத்தும் போல ஒன்றும் போல. அதாவது இப்போ கருத்து சொல்வதற்காக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணல, பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதற்காகத்தான். கருத்து சொல்லணும்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. விஜய கடந்த 30 நாளா சீஃப் மினிஸ்டர்னு கூட ஒரு மரியாதை இல்லாம இவ்வளவு மோசமா பேசுறாங்க. அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவர் தான் சொன்னாரு திருச்சி மீட்டிங்ல, நீங்க விமர்சனத்தை நிறுத்திடாதீங்க, நல்லா பண்ணுங்க, அதுதான் எனக்கு பூஸ்ட் கொடுக்குது அப்படின்னாரு. அதனால விமர்சனத்துக்கு இந்த அரசு பயப்படுவது இல்லைங்க. அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை யாரும் பறிக்கல. ஆனா அதுக்காக ஒரு பெண், முஸ்லீம் பெண், பாஜக நிர்வாகின்னு நினைக்கிறேன், அலிஷா அப்துல், அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பத்தி இவங்க 2 பேரும் உட்காந்து சூர்யாவும் முக்தாரும் பேசுறாங்க. முதல் குழந்தை வேற மாதிரி இருக்குது, 2வது குழந்தை அண்ணாமலை மாதிரி இருக்குதுன்னெலாம் பேசினா பாஜக அந்த அம்மா நிர்வாகி, இவர் பாஜகவில் அப்போ இருக்கிறாரு. அப்போ இது என்ன கேவலமான முயற்சி? இதுக்கெல்லாம் யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? பொதுவெளியில் ஒரு பெண்ணுடைய மாடஸ்டி, அதனுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கு இது. அடுத்தது இவர் என்ன மாரிதாஸ் பண்ணார்னா, கருத்து சுதந்திரத்துக்காகலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்காங்க, பெண் அமைச்சர் கீர்த்தனான்னு, சிவகாசி எம்எல்ஏ, அவங்க தொழில்துறைக்கு அமைச்சர்.
இப்போ பெண்கள் வந்து பொது வெளியில் வர்றது, பொது வாழ்க்கைக்கு வர்றதே அரிதுன்னு அரிது. அதில் வந்தவங்க மேலெல்லாம் இப்படி பழி சுமத்துனா யார் வருவாங்க? பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த அமைச்சர் வந்து அவங்க ரூமில் உட்காந்துருக்கா மாதிரி அந்த அமைச்சருக்குண்டான சேரில் அவங்க பக்கத்தில் வந்து ஒரு வாலிபன் மதன் ஏதோ பேரை போட்டு அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கா மாதிரி, எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கிற மாதிரி, அப்படி தோல்ல கை போடுற மாதிரி, தலையில கை போடுற மாதிரி ஒரு அமைச்சரை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த ஃபோட்டோ உருவாக்கி, ரியல் ஃபோட்டோ கிடையாது, ஈவன் இஃப் இட் இஸ் எ ரியல் ஃபோட்டோனா கூட அதை சமூக வலைதளத்தில் பரப்புற வேலை மாரிதாஸ்து கிடையாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் இவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அப்படி ஒரு ஆபாசமான அவதூறான ஒரு படத்தை போட்டு எழுதுறாரு. ஏமா நீ இவனோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. எவ்வளவு மோசமான விஷயம். இதுக்கு என்ன முத்தம் கொடுப்பாங்களா? இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? பெண்களை அவதூறுப்படுத்துறது அதை ஒரு அமைச்சரையே இப்படி. இப்போ அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பண்ணா உடனே கருத்து சுதந்திரத்துக்கு எதிர்ப்புன்றாங்க. அந்த ஆள் ஒரு RSS பெற்ற பிள்ளைன்னு வச்சிங்களேன், மாரிதாஸ். உடனே நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் தமிழிசை இந்த மாதிரி எழுதுனா சும்மா இருப்பாங்களா? அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், கருத்தியல் ரீதியா நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு கேரக்டரை அசாசினேட் பண்ணா இது எப்படி சரியா இருக்க முடியும்? அதனால தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து கருத்து சுதந்திர பம்மாத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை, அவர் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. முக்தார் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் தான் பின்னாடி இருக்காருலாம் சொல்கிறாங்க. ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிட்டி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் கிட்ட சாயந்தரமா போய் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணலன்னு கேளுங்க. ஈ மே பி இன் எ பொசிஷன் டு எக்ஸ்பிளைன். எனக்கு தெரியாது, போலீஸுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குங்க. சில பேர் கிடைப்பார்கள். இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனை எவ்வளோ வருஷம் கழிச்சு பிடிச்சாங்க? எவ்வளோ வருஷம் கழிச்சு? அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஏங்க, ராஜீவ் காந்தியை கொலை பண்ணான ஒற்றைக்கன் சிவராசன், அவனை எவ்வளோ நாள் கழிச்சு பிடிச்சாங்க? பெங்களூரில் வச்சு இல்லை கொன்னாங்க அதுவும். அதனால் ஒரு சில குற்றவாளிகளை ஈஸியாக பிடிச்சிட முடியும். விளைஞ்ச கட்டைகள் போலீஸ் வருதுன்னு அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் அவன் எஸ்கேப் ஆகி செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உக்காண்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க கிட்ட ஒன்றும் மாயக்கண்ணாடி இல்லை காவல்துறை கிட்ட. மாயக்கண்ணாடியே முக்தார் எங்கே இருக்கிறார் காட்டு நாங்கள் போய் இறங்குறதுக்கு. ஸோ அதனால் த வே த போலீஸ் ஆக்ட் ஸோ ஃபாஸ்ட், முக்தார் இல்லை சூர்யாவை பண்ணியிருக்காங்க, மாரிதாஸை பண்ணியிருக்காங்க போது அவ்வளோதான், இவரை பண்ண முடியல. அதுக்கு மேலே நம்ம இது பண்ணக்கூடாது. நேற்று பார்த்தோம்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த ஸ்கீமோட இனாகுரல் ஃபங்க்ஷனில் சிஎம் விஜய் சார் பேசியிருப்பாரு, நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கம் முக்கியம்னு. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஸ்டாலின் சாரோட ஆட்சியில் தப்பு நடந்தப்ப அவர் ஆட்சியை விட்டு நீக்கணும்னு பேசின ஒருத்தர், இப்போ இவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நமக்கு டிசிப்ளின் இல்லை, இந்த ஆங்கிளில் கொண்டு வரது தப்புன்னு அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி ஆட்சினா பதவி விலகணும், ஏன் ஆட்சியில் பிரச்சனைனா ஒரு தனி மனிதம் ஒழுக்கம் இல்லை, இது எப்படி பார்க்குறது? அப்போ இவருக்கும் சட்டம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதாவது முதல்ல நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் ஒத்துக்கலை. விஜய் வந்து இது போல் ஏதாவது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர பதவி விலகுன்னெலாம் யாரும் சொல்லலை, ரைட்டா? அதனால் அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஆட்சியை விட்டு நீக்கணும்லாம், ஆட்சியை விட்டுனா சட்டம் ஒழுங்கை சரியாக பண்ணலை, அதனால் தேர்தல் வந்தது, தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க, அவ்வளோதானே தவிர ஒரு சம்பவம் நடந்த உடனே இப்போ கஸ்டடியல் டெத்தை 28 பேர் செத்து இருக்காங்க. அதனால் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லலை. நேற்று அவர் சொன்னதனுடைய சென்ஸ் என்னன்னா, அதாவது வந்து சமூகம் மாறணும், சமூகத்தின் அங்கமாக இருக்க ஒவ்வொரு தனிநபரும் ஒழுக்கமாகணும். அப்போதான் வந்து போலீஸ் வச்சோ எவ்வளோ போலீஸ் வச்சாலும் இந்த மாதிரி இப்போ இவ்வளோ உலகம் இருக்கும்போதே பீஸ் கேரியரை எடுத்துன்னு போகிறான், பிடிங்கின்னு போகிறான். இப்போ ஒரு கனெக்ஷன் பாக்ஸுக்கும் போலீஸ் நிறுத்த முடியுமா? அது போல தான் சமூகம் வந்து மாறணும், ஒழுக்கமாகணும். இப்போ சமூகத்தை கெடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. போதை மருந்துகள், மது, அப்புறம் சமூக ஊடகங்கள், ஆபாசமாக படங்கள் வந்துன்னே இருக்கு. இப்போ அதை பார்க்குறவன் மனசில் வந்து சலனம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பார்க்க வேணாம், பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணும், நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், சுய ஒழுக்கமாக. இதை ஒரு முதல்வர்ன்ற முறையில் மக்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பாக எனக்கு படலையே, நல்லது தானே. ஒரு பொறுப்பான அப்பா வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி அவர் மக்களுக்கு சொல்கிறாரு.
இந்த போதைப் பொருளை நம்ம ஒழிப்போம், விடமாட்டோம். அதனால தான் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிப்பது மெயின் ரீசன். அந்த போதைப் பொருள் இன்னைக்கு வரல, மே மாதம் 10ஆம் தேதி வரல, அது 10-15 வருஷமா அது புழங்கி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்காம விட்டதால, கண்டுக்காம விட்டாங்கன்னா கமிஷன் வாங்கின்னு விட்டாங்க. அதனால வந்து இது பெருகி போச்சு. இதை தான் அடிக்கணும்னு ரூட் காசை பிடிச்சிட்டாரு. இந்த வேற கிள்ளி வெந்நீர் ஊற்றியாச்சுன்னா இதெல்லாம் சால்வ் ஆகிடும்ன்றாரு. அப்போ பேச்சு வாக்கில் சொல்கிறாரு சாதாரணமாக, சமூகம் ஒழுக்கமாக இருக்கணும், தனிநபர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பாக எனக்கு பண்ணல. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்று காண சார். நன்றி சார்.